நான் தெருவில் நடந்து சென்றபோது அதை பார்த்தேன். ஒரு பெரிய லாரி சிறுமி ஒருத்தியை நோக்கி அதிவேகமாக வந்தது. சற்றும் யோசிக்காமல் நான் பாய்ந்து சென்று அவளை காப்பாற்றினேன். மோதல் மிகவும் பலமாக இருந்தது. நான் சுமார் 35 அடி தூரம் காற்றில் பறந்து விழுந்தேன். தார் சாலையில் விழுந்தபோது என் மூச்சு நின்றது, இதயம் நின்றுவிடும் போல இருந்தது. அப்போது ஒரு குளிர்ச்சியான ரோபோடி குரல் என் மனதிற்குள் ஒலித்தது. சிஸ்டம் இணைப்பு வெற்றிகரமாக முடிந்தது. அந்த நொடியே என் வங்கிக் கணக்கில் $100 டிரில்லியன் சேர்ந்தன. பணத்துடன் கோல்டன் ஐ திறனை பெற்றேன். இது எந்தப் பொருளின் உண்மையான மதிப்பையும் ஒருவரின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிய உதவும். அதனுடன் ஒரு கிராண்ட்மாஸ்டர் தற்காப்பு கலை நிபுணரின் அபார சக்தியையும் பெற்றேன். கண்களை திறந்தபோது என் உடல் முழுவதும் இதுவரை உணராத வலிமையால் நிரம்பியிருந்தது. 3 மைல் தொலைவில் இருந்த காரின் என்ஜின் சத்தம் கூட எனக்கு கேட்டது. 2 நிமிடங்கள் கழித்து ஒரு கருப்பு மேப்பே கார் என் முன் கீச்சிடும் சத்தத்துடன் நின்றது. உயர்தர உடையில் இருந்த ஒரு அழகான பெண் காரிலிருந்து குதித்து, லில்லி லில்லி எங்கே இருக்கிறாய் என்று கத்திக்கொண்டு கூட்டத்திற்குள் ஓடினாள். நான் காப்பாற்றிய சிறுமி அழுது கொண்டே அவளது கைகளில் ஓடினாள். தன் மகள் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்ட அந்த பெண் கண்ணீர் மல்க என்னை நோக்கினாள். ஐயா, அவளை காப்பாற்றியதற்கு நன்றி. நான் வேன்ஸ் குழுமத்தின் எலினா வேன்ஸ். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள். எனது சொத்து முழுவதையும் கொடுத்தாவது நான் உங்களுக்கு ஈடு செய்ய தயார். இரட்டை மேற்கோள் குறி. என் பொற்கண்கள் உடனடியாக அவளை ஸ்கேன் செய்தன. 25 வயது, வேன்ஸ் குழுமத்தின் பொது மேலாளர், $800 பில்லியன் அதிகமான சொத்து மதிப்பு. மற்றொரு சூழலாக இருந்திருந்தால் இது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வருமானமாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது வேன்ஸ் குடும்ப சொத்துடன் ஒப்பிடுகையில் 100 பில்லியன் கூட ஒரு பொருட்டாக தெரியவில்லை. நான் அவளையே பார்த்துக்கொண்டு ஒரு வார்த்தையும் பேசாமல் மழையிரவில் மறைந்து போனேன். எலினா நான் சென்ற திசையையே பார்த்தபடி தன் உதவியாளருக்கு உடனடியாக உத்தரவிட்டாள். அவனை பற்றிய முழு விவரங்களையும் 3 நிமிடங்களில் எனக்கு தேவை. அவன் என் மகளை காப்பாற்றியவன். அவன் இப்படி மறைந்துவிட நான் விடமாட்டேன். வீட்டிற்கு வந்ததும் சுவரில் இருந்த 2 புகைப்படங்களை பார்த்தேன். என் கோல்டன் ஐ திறன் நினைவுகளை மீளச் செய்ய என் தலை சுழலத் தொடங்கியது. என் பெற்றோர் விபத்தில் சாகவில்லை. என் கொடிய சித்தி விவியன் தான் இதற்கெல்லாம் காரணம். மேலும் அந்த துரோக்கி என் முன்னாள் காதலி குளோயி என் முதுகிற்கு பின்னால் தினமும் ஒரு பணக்கார வீட்டு பையனை சந்தித்து வந்தாள். மிகவும் சரி. என் முகத்தில் ஒரு வஞ்சகமான புன்னகை தவழ்ந்தது. முதலில் விவியனுக்கு தகுந்த தண்டனை கிடைப்பதை நான் உறுதி செய்வேன். பிறகு குளோயியும் அவளது பணக்கார காதலனும் அதலபாதாளத்திற்கு செல்வதை நான் காட்டுவேன். பிட்சா டெலிவரி செய்யக்கூட அவர்களிடம் காசு இருக்காது. அவர்கள் தெருவில் பிச்சை எடுப்பார்கள். மறுநாள் காலை நான் மில்லர் குடும்பத்தின் வீட்டிற்குச் சென்றேன். உள்ளே நுழைந்ததும் கண்ணாடி உடையும் சத்தத்தையும் விவியன் நிறுத்து என்று அலறுவதையும் கேட்டேன். ஈத்தனிடம் கையெழுத்து வாங்கி விடுகிறேன். வீடு எனக்கு வந்துவிடும், உனக்கு கடனை அடைத்து விடுகிறேன். அரைந்த சத்தம் கேட்டதும் அவள் அழுவது நின்றது. நான் கதவை உதைத்து திறந்து உள்ளே சென்றேன். எப்போதும் திமிராக இருக்கும் விவியன் தரையில் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவள் கன்னத்தில் சிவந்த கைத்தடம் பதிந்திருந்தது. அவளுக்கு முன்னால் கடன் கொடுக்கும் பிக்கேஸ் அமர்ந்திருந்தான். பின்னால் 4 அடியாட்கள் இரும்பு கம்பிகளுடன் நின்றிருந்தனர். அவர்களை கண்டு கொள்ளாமல் நான் அமைதியாக வரவேற்பறையின் நடுவே சென்றேன். நான் அவனை மதிக்காததை பார்த்த பிக்கேஸ் சாத்திரமடைந்து என்னை அறைய கையை உயர்த்தினான். எனது தங்க நிற கண்கள் அவனது முழு வாழ்க்கை வரலாற்றையும் காட்டியது. போர் திறன் 65. அதிக மூடநம்பிக்கை கொண்டவன். விசித்திரமான உடல்நலப் பிரச்சனை. ஒவ்வொரு நள்ளிரவும் கடுமையான நெஞ்சுவலி ஏற்படுகிறது என்று நான் சலனமில்லாமல் கூறினேன். உன் கை என் முகத்தில் பட்டால் இந்த ஜென்மத்தில் உன்னால் ஒரு ஸ்பூனை கூட பிடிக்க முடியாது. அதுமட்டுமல்ல, அந்த நெஞ்சுவலி தினமும் சரியாக நள்ளிரவில்தானே வருகிறது. பிக் எஸ்ஸின் கை பாதியிலேயே நின்றது. அவனது நெருங்கிய ஆட்களுக்கு கூட தெரியாத ரகசியம் இது. அவனது குரல் நடுங்கியது. உன்னால் எதிர்காலத்தை பார்க்க முடியுமா? அவன் கேள்விக்கு பதில் சொல்லாமல் உடைந்து போன அலமாரியிலிருந்த என் தாயின் பெட்டியை எடுத்தேன். பிக்கெஸ் தயங்குவதை பார்த்த விவியன், பிக்கெஸ், நீ அவனை நினைத்துதான் பயப்பட வேண்டும் என்று கத்தினாள். அவனை வற்புறுத்தி கையெழுத்து வாங்கச் சொல், வீடு உனக்குத்தான். பல $1 மில்லியன் லாபம் என்பதால் பிக்கெஸின் பயம் மறைந்தது. தன் ஆட்களிடம் சைகை செய்தான். அவனை பிடியுங்கள். கையெழுத்து போடவில்லை என்றால் அவன் விரலை எடுத்துவிடுங்கள். 4 அடியாட்களும் இரும்பு கம்பிகளுடன் என்னை நோக்கி ஓடி வந்தனர். அவர்கள் நெருங்கியபோது நான் மூச்சை இழுத்துவிட்டேன். ஏன் எப்போதும் என்னை இப்படி செய்ய வைக்கிறீர்கள்? நான் பேசி முடிப்பதற்குள் திரும்பி ஒரு பலமான உதை விட்டேன். முக்கிய அடியால் லாரியில் அடிபட்டது போல 15 அடி தூரம் பறந்து சுவரில் மோதி மயங்கி விழுந்தான். அந்த அறையே மயான அமைதியானது. நான் தாயின் பெட்டியில் இருந்த தூசியை தட்டிவிட்டு அதிர்ச்சியில் இருந்த விவியனை பார்த்தேன். உனக்கு இந்த வீடும் மில்லர் குடும்ப சொத்தும் அவ்வளவு வேண்டுமா, இல்லையா? சரி, இன்றே நான் அதை உனக்கு கொடுத்து விடுகிறேன். இரட்டை மேற்கோள் குறி. அவள் அதிர்ச்சியில் மூச்சு திணறினாள். நான் பிக்கெஸ் ஐ பார்த்து புன்னகைத்து எனது பிளாக்கார்டை வெளியே எடுத்தேன். கார்டு ரீடர் இருக்கிறதா? முழுவதுமாக $5.8 மில்லியன் எடுத்துக்கொள்.
இரட்டை மேற்கோள்குறி டிங். பரிவர்த்தனை வெற்றி பெற்றது. அவள் உடனடியாக மார்பை நிமிர்த்தி, ஏய் ஈத்தன், இதோ பார், பணம் செலுத்திய பிறகு நீ அவ்வளவு ஒன்றும் பயனற்றவன் இல்லை என்று தெரிகிறது. இப்போது எல்லாம் சமம். இங்கிருந்து கிளம்பு. இந்த வீடு இப்போது முழுவதும் எனக்குச் சொந்தம். ஆனால் அடுத்த நொடியே நான் அவளை மீண்டும் நரகத்திற்கு இழுத்துச் சென்றேன். அவள் முகத்தில் உறைந்திருந்தது. பிக்கெஸ் உடனடியாக விளையாட்டை புரிந்துகொண்டு நிலைமையை மாற்றினான். அவன் அந்த பொல்லாத பெண்ணை முறைத்து பார்த்து, விவியன், உனது புதிய முதலாளி திரு ஈத்தன் என்றான். ஆகவே திரு ஈத்தன், அவளை நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? நான் வட்டி வசூலிக்கத் தொடங்கவா? பிக்கெஸ் தனக்கு எது லாபம் என்பதை சரியாக அறிந்திருந்தான். நான் மரப்பெட்டியை எடுத்துக்கொண்டு முன்கதவில் நின்று விவியனிடம் எனது இறுதி எச்சரிக்கையை விடுத்தேன். நான் உனக்கு 2 வாய்ப்புகளை தருகிறேன். முதல் வழி, உன் உடைமைகளை எடுத்துக்கொண்டு இப்போதே இந்த வீட்டை விட்டு வெளியேறு. இரண்டாவது வழி, 3 நாட்களுக்குள் எனக்கு பணத்தை திருப்பித்தா. அவள் குறித்த நேரத்தில் பணம் செலுத்தவில்லை என்றாலும், நீ அதை வசூலிக்கவில்லை என்றாலும், நான் பாதுகாப்பு பதிவுகளை கொடுத்து உங்கள் மீது கடுமையான தாக்குதல் வழக்கை சுமத்துவேன். உங்கள் இருவருமே வாழ்நாள் முழுவதும் சிறையில் அழுகுவீர்கள். நான் அந்த சொத்திலிருந்து நடந்து சென்றபோது விவியன் அழுவதும் அந்த ரவுடிகள் இடத்தைச் சூறையாடும் சத்தமும் எனக்கு பின்னால் எதிரொலித்தன. வெயிலில் நின்றபோது நான் ஆழ்ந்த மனநிறைவை உணர்ந்தேன். ஆனால் அடுத்த நொடியே கணினியில் ஒரு புதிய பணி ஒலித்தது. 2 மணி நேரத்திற்குள் $100 மில்லியன் செலவிடு. தோல்விக்கான அபராதம். அந்த அபத்தமான அபராதத்தை பார்த்ததும் என் முகம் வாடியது. கணினியே, நீ உண்மையிலேயே ஒரு விசித்திரமான வேலை செய்கிறாய். பரவாயில்லை, பணத்தை செலவு செய்வது உலகின் மிக எளிதான காரியம். நான் ஒரு டாக்ஸியை அழைத்து நகரத்தின் மிக ஆடம்பரமான மாலுக்கு நேராகச் சென்றேன். நான் டாக்ஸியை விட்டு இறங்கிய அந்த நொடியே ஒரு சிவப்பு ஃபெராரி எனக்கு முன்னால் கீச்சொலியுடன் நின்றது. ஜன்னல் கீழே இறங்கியது. அங்கே அவள் இருந்தாள். எனது முன்னாள் காதலி குளோ உள்ளே அமர்ந்திருந்தாள். அவள் தன் சன்கிளாஸை கழற்றிவிட்டு என்னை மிகவும் அருவருப்புடன் பார்த்தாள். ஓ, இது யார் என்று பாருங்கள். ஈத்தன், உங்கள் குடும்பம் திவாலான பிறகு நீ உணவு டெலிவரி செய்ய தொடங்கியதாக கேள்விப்பட்டேன். நீ இங்கே என்ன செய்கிறாய்? இங்கே உள்ள பாதுகாப்பு காவலர்கள் உன்னை போன்ற பிச்சைக்காரர்களை உள்ளே விடமாட்டார்கள். மில்லர் குடும்பம் திவாலான அந்த நொடியே குளோ என்னை விட்டு பிரிந்து ஒரு பணக்கார வாரிசின் காரில் ஏறிச் சென்றாள். அவளை பார்த்ததும் எனக்கு கோபம் வருவதற்கு பதிலாக சிரிப்புதான் வந்தது. சரி, இது மிகவும் நன்றாக இருந்தது. எனது செலவு செய்யும் சவாலுக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டார்கள் என்று கவலைப்பட்டேன். இப்போது சரியான நபர்கள் என் கண் முன்னே வந்துவிட்டார்கள். அப்போது கார் கதவு திறக்க, வெர்ச்சே சட்டை அணிந்த ஒருவன் வெளியே வந்து தன் சிறிய கண்களால் என்னை மேலிருந்து கீழ் வரை அளந்தான். அவன் என்னை கேலி செய்யத் தொடங்கினான். குளோ, இவன்தானா உன் டெலிவரி பாய் முன்னாள் காதலன்? பார்க்க ஓகேவாகத்தான் இருக்கிறான். ஆனால் இந்த பாவம் பிடிச்சவன் அடியோடு நொடிந்து போயிருக்கிறான். தெரியுமா, இந்த மாலுக்குள் நின்று ஏசி காற்றைச் சுவாசிப்பதற்கே நிமிடத்திற்கு பணம் செலவாகும். உன்னால் ஒரு உணவு டெலிவரி செய்து 10 நிமிடம் ஏசி காற்றிற்கான பணத்தை கொடுக்க முடியுமா? பைத்தியக்காரனைப் போலச் சிரித்தான். குளோ அந்த ஆளின் கையை பிடித்துக் கொண்டாள். ஈதன், இவன் என் புது கணவர் ஜூலியன். இவன் குடும்பத்திற்கு பெரிய கட்டுமான பொருட்கள் சாம்ராஜ்யம் இருக்கிறது. இவன் பல மில்லியன்களுக்கு அதிபதி. மில்லியன் என்ற வார்த்தையை அவள் வேண்டுமென்றே அழுத்திச் சொன்னாள். என் கண்களில் வலியை, கோபத்தை, தாழ்வு மனப்பான்மையை அவள் எதிர்பார்த்தாள். ஆனால் அவளது திட்டம் அவளுக்கே எதிராக முடிந்தது. நான் அமைதியாக நின்று கொண்டிருந்தேன். அவர்களை நான் 2 பலூன்களை பார்ப்பது போல பார்த்தேன். என் வழியை விட்டு விலகு என்று சாதாரணமாகச் சொன்னேன். என் இந்த அணுகுமுறை ஜூலியனின் பலவீனமான ஈகோவை சிதைத்தது. என் பாதையை மறித்து அவன் என் தோளை பிடிக்க கையை நீட்டினான். அவன் கை என்னை தொட இருந்த தருணத்தில் என் கண்களில் ஒரு பொன்னிற ஒளி மின்னியது. அவனுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதையும் என் கண் முன்னே தெளிவாக கண்டேன். இலக்கு ஜூலியன். அடையாளம் ஒரு போலி பணக்காரன். வெறும் ஜம்பம், உள்ளே ஒன்றும் இல்லை. அணிந்திருப்பவை போலி வெர்ச்சே சட்டை, மலிவான மெக்கானிசம் கொண்ட போலி ரிச்சர்ட் மில் கடிகாரம், உண்மையான பெல்ட், நிதி நிலைமை. அவனுடைய அனைத்து கிரெடிட் கார்டுகளும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டுவிட்டன. மற்ற கடன்களை அடைக்க அவன் கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறான். குளோவை ஏமாற்றவே அந்த ஃபெராரி காரை வாடகைக்கு எடுத்திருக்கிறான். அதற்கான வாடகையை கூட அவன் இன்னும் கொடுக்கவில்லை. இதையெல்லாம் பார்த்ததும் என் புன்னகை இன்னும் ஆபத்தானதாக மாறியது. வாவ், என்ன ஒரு துரதிர்ஷ்டம் தெரியுமா? உண்மையான ரிச்சர்ட் மில் கடிகாரத்தில் கோடுகள் ஒழுங்கட்டதாக இருக்கும். உன்னுடைய கடிகாரத்தின் வடிவமைப்பு பார்க்க மிகவும் நேர்த்தியாக இருக்கிறது. மேலும் உண்மையான கடிகாரத்தில் தேதி தானாகவே அடுத்த நாளுக்கு மாறிவிடும். இப்போது நேரம் நள்ளிரவு 1:59. உன் கடிகாரம் தேதியை மாற்றுகிறதா என்று பார்ப்போம். சரியாக 2 மணி ஆனதும் ஜூலியனின் முகம் வெளுத்துப் போனது. அந்த கடிகாரம் குளோ போன்ற ஒரு பணத்தாசை பிடித்த பெண்ணை ஏமாற்றுவதற்காக அவன் வாங்கிய ஒரு மலிவான போலி பொருள். ஆனால் ஒரு உணவு டெலிவரி பையன் ஒரே பார்வையில் அதை வெளிப்படுத்தி விடுவான் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. நீ வாய்க்கு வந்ததை உளராதே. என் கடிகாரம் 100 விழுக்காடு உண்மையானது. உனக்கு எதை பற்றியும் தெரியாது. பயந்து போன அவன் உடனே தன் மணிக்கட்டை மறைத்துக் கொண்டான். பீதியடைந்த அவன் குழப்பத்துடன் குளோவை இழுத்துக் கொண்டு சென்றான். குளோ, இந்த பைத்தியக்காரனிடம் பேசி உன் நேரத்தை வீணாக்காதே. வா, உள்ளே போகலாம்.
போகலாம், நான் உனக்கு ஒரு ஹெர்ம்ஸ் பை வாங்கி தருகிறேன். இதைச் சொல்லிவிட்டு அவன் கிட்டத்தட்ட மாலுக்குள் ஓடினான். சரி, நானும் உள்ளே ஏதோ ஒன்று வாங்கத்தான் வேண்டும் என்பதால் இருவரும் சேர்ந்து செல்வோம் என்று நினைத்தேன். நான் சாதாரணமாக என் கைகளை பாக்கெட்டில் விட்டுக்கொண்டு அவர்களுக்கு பின்னால் சென்றேன். இது எஸ்கேபி மால். இங்கே உன்னால் ஒரு ஜோடி சாக்ஸ் கூட வாங்க முடிந்தால் நான் இங்கேயே நின்று அதைச் சாப்பிடுகிறேன். ஜூலியன் நின்று உரத்த குரலில் என்னை ஏளனம் செய்தான். சொன்ன வார்த்தையை நினைவில் வைத்துக்கொள். நான் சுழலும் கதவுகள் வழியாக உள்ளே நுழைந்து மால் உள்ளே சென்றேன். எஸ்கேபி மாலின் தரைதளம் உலகின் மிக உயர்ந்த சொகுசு பிராண்டுகளால் நிறைந்திருந்தது. ஏசியின் குளிரில் காற்று புத்துணர்ச்சியாகவும் விலையுயர்ந்த வாசனை திரவியங்களின் மனத்தோடும் இருந்தது. இரட்டை மேற்கோள்குறி, பேக் பிலிப்பிற்கு வரவேற்கிறோம் என்று கதவில் இருந்த வரவேற்பாளர் கூறினார். ஆனால் ஜூலியன் மற்றும் குளோவை பார்த்ததும் அவள் முகம் பிரகாசமாகி புன்னகை மேலும் விரிந்தது. மதிய வணக்கம் ஐயா மற்றும் அம்மா. வரவேற்கிறோம். முன்பு நடந்ததற்கு பழிவாங்க துடித்தான். இரட்டை மேற்கோள்குறி. ஜூலியன் வேண்டுமென்றே குரலை உயர்த்தி அனைவரும் கேட்கும்படி பேசினான். உங்கள் கடையில் உள்ள மிகவும் விலையுயர்ந்த கடிகாரத்தை கொண்டு வாருங்கள், நான் அதை என் காதலிக்கு வாங்க விரும்புகிறேன். இரட்டை மேற்கோள்குறி. அவன் என் பக்கம் ஒரு திமிரான பார்வையை வீசினாள். அவன் குரலில் ஏளனம் ததும்பியது. என்ன விஷயம் டெலிவரி பையனே, இலவச ஏசியை அனுபவிக்க உள்ளே நைசாக நுழைந்து விட்டாயா? கண்ணாடி கவுண்டரில் மோதிவிடாமல் பார்த்துக்கொள். உன் ஆன்மாவையே விற்றாலும் உன்னால் இதற்கு பணம் கொடுக்க முடியாது. விற்பனையாளர்கள் அனைவரும் உடனடியாக ஜூலியனைச் சூழ்ந்து கொண்டனர். நான் மட்டும் தனியாக ஓரத்தில நின்றேன். பயிற்சியாளர் அடையாள அட்டை அணிந்திருந்த ஒரு இளம் பெண் மட்டுமே என்னை அணுகினாள். அவள் தயக்கத்துடன் எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொண்டு வந்தாள். வணக்கம் ஐயா, இன்று நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நீங்கள் சும்மா வேடிக்கை பார்க்க வந்திருந்தால் கூட ஒன்றும் தவறில்லை. அந்த பெண்ணின் கண்கள் நேர்மையாகவும் கனிவாகவும் இருந்தன. அவள் என் உடைகளை பார்த்து என்னை எடை போடவில்லை. நான் வேடிக்கை பார்க்க மட்டும் வரவில்லை என்று தண்ணீர் குடித்துவிட்டு அமைதியாக பதிலளித்தேன். எல்லோரும் அதை கேட்டீர்களா? அவன் வேடிக்கை பார்க்க வரவில்லையாம். குளோவின் உரத்த ஏளனமான குரல் கடை முழுவதும் எதிரொலித்தது. ஏசியை அனுபவிக்கத்தான் அவன் உள்ளே நுழைந்திருக்கிறான் என்று நான் முன்பே சொன்னேன். பாதுகாப்பு படையினர் எங்கே? இவனை போன்றவர்களை ஏன் உள்ளே அனுமதிக்கிறார்கள்? முதிய மற்றும் மிகுந்த திமிர் பிடித்த ஒரு விற்பனை பெண் என்னை நோக்கி வந்தாள். அவளது குரல் கடுமையாகவும் அலட்சியமாகவும் இருந்தது. ஐயா, நீங்கள் எதையும் வாங்கும் எண்ணம் இல்லை என்றால் தயவு செய்து எங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். மூலையில் அமர்வதற்கான இடம் இருக்கிறது. அந்த பெண்ணை கண்டுகொள்ளாமல் நான் மீண்டும் அந்த இளம் பயிற்சியாளரை நோக்கினேன். லேசான புன்னகையுடன் ஷோரூமின் மையத்தில் இருந்த ஸ்கை மூன் டர்பிலான் மற்றும் அதற்கு அருகில் இருந்த நாட்டிலஸ் கடிகாரங்கள் அடங்கிய தட்டை சுட்டிக்காட்டினேன். இந்த ஸ்கை மூன் மற்றும் அந்த தட்டில் உள்ள அனைத்தையும் நான் எடுத்துக்கொள்கிறேன். அனைத்தையும் பேக் செய்யுங்கள். ஷோரூம் முழுவதும் மரண அமைதி நிலவியது. குளோயி, இதை கேட்டாயா? ஜூலியன் பைத்தியக்காரனைப் போல சிரிக்கத் தொடங்கினான். இவன் எல்லாவற்றையும் கேட்பதாக சொன்னான். இதன் மொத்த மதிப்பு குறைந்தது $2 மில்லியன் மேலிருக்கும். நிஜமாகவே அதிக உணவு டெலிவரி செய்து உன் புத்தி பேதலித்து விட்டதா? ஐயா, தயவு செய்து வேடிக்கை செய்வதை நிறுத்துங்கள். இது பிசி பிலிப் சந்தை கிடையாது. நீங்கள் தொடர்ந்து ரகளையில் ஈடுபட்டால் நான் செக்யூரிட்டியை கூப்பிடுவேன். அந்த மூத்த விற்பனையாளரின் முகம் கோபத்தில் கருத்தது. நான் ஏதோ நாடகம் ஆட வந்திருக்கிறேன் என்று அவள் உறுதியாக நம்பினாள். ஐயா, அந்த ஸ்கை மூன் 6102 அன் விலை $2.8 மில்லியன். அதற்கு வைபி காத்திருப்பு பட்டியல் உள்ளது. முதலில் நீங்கள் கடுமையான பின்னணி சோதனையை முடிக்க வேண்டும். அந்த இளம் பயிற்சியாளர் பயந்து நடுங்கிக் கொண்டு திகுவாய் குரலில் எனக்கு விளக்க முயன்றாள். பின்னணி சோதனையா? எனது சாதாரண ஜீன்ஸ் பாக்கெட்டில் கைவிட்டு ஒரு மெல்லிய கருப்பு கார்டை எடுத்து கண்ணாடி மேசை மீது சாதாரணமாக வைத்தேன். தயங்காமல் ஸ்வைப் செய்யுங்கள். பின் எண் 68. பணம் செலுத்த தவறினால் இந்த கண்ணாடி மேசையை நான் கடித்து தின்றுவிடுவேன். எனது குரல் அமைதியாக இருந்தாலும் அது யாராலும் புறக்கணிக்க முடியாத கனத்துடன் இருந்தது. நடுங்கும் கைகளுடன் பயிற்சியாளர் கார்டை எடுத்துக்கொண்டு உதவிக்காக ஸ்டோர் மேனேஜரை பார்த்தாள். அந்த ஸ்டோர் மேனேஜர் அனுபவம் வாய்ந்தவர். அவர் என்னை நீண்ட நேரமாக கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த கருப்பு கார்டை பார்த்ததும் அவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அது அந்த புகழ்பெற்ற செஞ்சுரியன் இன்ஃபினிட் பிளாக் கோல்ட் கார்டு. இல்லை, இருங்கள். இதன் தரம் சாதாரண பிளாக் கோல்ட் கார்டை விட மிக உயர்தரமாக இருக்கிறது. இது சுப்ரீம் டிராகன் கார்டு. உலகத்திலேயே இது மொத்தம் 10 தான் இருக்கிறது. மேனேஜரின் குரல் பயத்தில் கடுமையாக நடுங்கியது. நில்லுங்கள், கிரெடிட் கார்டு மெஷினை இங்கேயே கொண்டு வாருங்கள். நானே இதை பயன்படுத்துகிறேன். வாவ், அருமையான நடிப்பு. உன் நாடகத்தை தொடர்ந்து நடத்து. அவன் ஏதோ ஒரு மலிவான சலூன் கடையின் வேபி கார்டை வைத்துக்கொண்டு எல்லாரையும் ஏமாற்ற பார்க்கிறான். ஜூலியன் தொடர்ந்து வம்பு பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் பணம் செலுத்தியதும் டெர்மினலில் இருந்து வந்த நீளமான ரசீது வானத்திலிருந்து விழுந்த தீர்ப்பு போல இருந்தது. பில்லில் இருந்த வரிசையான பூஜ்ஜியங்களை பார்த்த மேலாளரின் மூளை ஸ்தம்பித்துப் போனது. அவரது கால்கள் நடுக்கமடைந்ததில் அவர் என் முன்னால் அப்படியே முழங்காலிட்டு விழுந்துவிடுவார் போல இருந்தது. மதிப்பிற்குரிய ஐயா, $28.5 மில்லியன் பணம் வெற்றிகரமாகச் செலுத்தப்பட்டது. இந்த கடிகாரங்கள் அனைத்தையும் நாங்கள் உடனே பேக் செய்து தருகிறோம். ஐயா, இவற்றை உங்கள் வீட்டிற்கே நேரடியாக கொண்டு வரட்டுமா?
மேலாளர் என் பிளாக்கார்டை இரு கைகளால் நீட்டி ஆழமாக பணிந்து மிகவும் தாழ்மையான குரலில் கேட்டார். தேவையில்லை. நான் சாதாரணமாக 2.8 மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஸ்கைமூன் கடிகாரத்தை எடுத்து என் மணிக்கட்டில் கட்டிக்கொண்டேன். மீதி அனைத்தையும் ஒரு சாதாரண ஷாப்பிங் பையில் போட்டுவிடுங்கள். நானே எடுத்துச் செல்கிறேன். மேலாளரின் மூளை முற்றிலும் குழப்பமடைந்தது. மில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள கடிகாரங்களை ஒரு சாதாரண பையில் போட்டு தரச் சொல்கிறானே. ஜூலியனும் குளோயும் பேயை பார்த்தது போல அதிர்ந்து நின்றனர். இது எப்படி சாத்தியம்? மில்லர் குடும்பம் திவாலாகிவிட்டதாக நினைத்தார்கள். நான் வீடற்ற பிச்சைக்காரனாக தெருவில் அலைவதாக நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் கண்முன்னே நான் கண்ணிமைக்கும் நேரத்தில் பல மில்லியன்களை செலவு செய்தேன். யாரோ தன்னை சுத்தியலால் முகத்தில் அடித்தது போல ஜூலியன் உணர்ந்தான். அவமானத்தில் அவனது முகம் முழுதும் எரிந்தது. சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவன் தனது போலியான செல்வத்தை பற்றி தற்பெருமை பேசிக் கொண்டிருந்தான். ஆனால் நானோ பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள சொகுசு கடிகாரங்களை மளிகை பொருட்கள் போல வாங்கி அவற்றை குப்பையில் போடுவது போல பையில் போடச் சொன்னேன். குளோய் அதிர்ச்சியில் கண்கள் விரிய அப்படியே நின்றாள். என் மணிக்கட்டில் மின்னும் அந்த விலைமதிப்பற்ற கடிகாரத்தை பார்த்து அவள் உள்ளுக்குள் இரத்தக் கண்ணீர் வடித்தாள். பச்சாதாபம் அவளை முழுமையாக ஆட்கொண்டது. அப்போது மட்டும் என்னை கேலி செய்யாமல் இருந்திருக்கலாம். ஈத்தன், குளோயின் குரல் நடுங்கியது. அவள் முகத்தில் ஒரு பொய்யான இனிமையான புன்னகையை வரவழைத்துக் கொண்டாள். அவள் உடனே ஜூலியனின் கையை விட்டுவிட்டு என்னிடம் ஓடி வந்தாள். எனவே நீ என்னை சோதித்து பார்த்தாய், இல்லையா? உண்மையைச் சொல்லப்போனால் நான் ஒரு வினாடி கூட உன்னை மறக்கவில்லை. இந்த ஜூலியன் தான் என்னை துரத்திக் கொண்டிருந்தான். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. நான் அவளை ஏறிட்டும் பார்க்கவில்லை. என் வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வந்தது, நகர். அதன் பிறகு பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள கடிகாரங்கள் இருந்த பையை ஒரு குப்பை மூட்டையை தூக்குவது போல சாதாரணமாக தூக்கினேன். நான் எதையாவது வாங்கினால் என் சாக்ஸையே சாப்பிட்டு விடுவேன் என்று யாரோ சொன்னார்களே, அது யாரது? என் கண்கள் ஜூலியனை பார்த்தன. அவன் முகம் முற்றிலும் வெளுத்துப் போயிருந்தது. என்ன? உனக்கு என்ன வேண்டும்? என் அப்பா பெரிய ஆள் தெரியுமா? உன் அப்பாவை பற்றி எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நான் திரும்பி வெளியே நடக்க ஆரம்பித்தேன். வெளியே செல்லும் வழியில் என்னை வெளியேற்ற முயன்ற அந்த திமிர் பிடித்த விற்பனை பெண்ணுக்கு அருகில் நின்றேன். நான் நின்றதும் அவள் பயத்தில் உறைந்து போனாள். இந்த பில் என்று அந்த இளம் பயிற்சியாளரை காட்டினேன். இந்த விற்பனைக்கான கமிஷன் முழுவதையும் இந்த பெண்ணுக்கே கொடுத்துவிடுங்கள். உன்னை பொறுத்தவரை நான் மீண்டும் இந்த கடைக்கு வந்தால் உன் முகம் இங்கே இருக்கக்கூடாது. மேலாளர் உடனடியாக விஷயத்தை புரிந்து கொண்டார். நிச்சயமாக ஐயா, அவள் இப்போதே வேலையிலிருந்து நீக்கப்படுகிறாள். பிறகு மேலாளர் அந்த பயிற்சியாளரை திரும்பினார். லில்லி, சீக்கிரம் அந்த ஐயாவுக்கு நன்றி சொல். இந்த ஒரு விற்பனையின் கமிஷன் தொகையிலேயே நீ நியூயார்க் நகரத்தில் ஒரு சொகுசு வீட்டை வாங்கிவிடலாம். பிசி பிலிப் ஷோரூமில் இருந்து வெளியே வந்ததும் என் சிஸ்டம் டேஷ்போர்டை பார்த்தேன். 28.5 மில்லியன் செலவாகி இருந்தது. இன்னும் 71.5 மில்லியன் இருந்தது. கடிகாரத்தில் வெறும் 1 மணி நேரம் 20 நிமிடங்கள் மட்டுமே எஞ்சியிருந்தது. நேராக பக்கத்தில் இருந்த அர்மானி கடைக்குள் சென்றேன். இந்த தளத்தில் இருக்கும் புதிய சீசன் கலெக்ஷனில் உள்ள அனைத்து ஆடைகளையும் எனக்கு கொடுங்கள். ஒவ்வொன்றிலும் 3 செட் எடுத்து வாருங்கள். மேலும் அங்கே இருக்கும் குச்சியின் அந்த லிமிடெட் எடிஷன் முதலை தோல் பைகளையும் எடுங்கள். புதிய துணிகளை அதில் போட்டு எடுத்துச் செல்வேன். அடுத்து 100 செட் பிரீமியம் டியோர் ஸ்கின் கேர் கொடுங்கள். என் உணவு டெலிவரி நண்பர்களுக்கு இதை கொடுக்கப் போகிறேன். அவர்கள் இதை கொண்டு கைகளை கழுவட்டும். ஒன்றன் பின் ஒன்றாக மால் முழுவதும் இருந்த அனைத்து சொகுசு கடைகளையும் காலி செய்தேன். என் கடைப்பைகளை தூக்கி வருவது மட்டுமே அவர்களின் வேலையாக இருந்தது. ஜூலியனும் குளோவும் குழப்பத்திலும் அழுத்தத்திலும் 2 கோமாளிகளைப் போல எங்களை பின்தொடர்ந்தனர். இவ்வளவு பணம் இவனுக்கு எங்கிருந்து வந்தது? குளோ தன் நகங்களால் கைகளில் ரத்தம் வரும் அளவுக்கு அழுத்திக் கொண்டாள். அவளது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. இது நிச்சயம் கருப்பு பணமாகத்தான் இருக்கும். நான் இப்போதே போலீசுக்கு போன் செய்கிறேன். ஜூலியன் பல்லை நரநரவென கடித்துக்கொண்டு முணுமுணுத்தான். திடீரென்று மாலின் பொது அறிவிப்பு அமைப்பில் ஒரு அறிவிப்பு ஒலித்தது. மதிப்பிற்குரிய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அறிவிப்பு. எஸ்கேபி மால் இன்று 30 நிமிடங்கள் முன்னதாகவே மூடப்படுகிறது. எங்கள் மிக உயரிய விஐபி விருந்தினர்களில் ஒருவர் மேல்தளத்தில் உள்ள ஸ்கை கார்டன் உணவகத்தை முழுமையாக முன்பதிவு செய்துள்ளார். மேலும் உலகப்புகழ் பெற்ற பியானோ கலைஞர் திரு லாங் ஒரு தனிப்பட்ட நேரடி இசை நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஷாப்பிங் மால் முழுவதும் ஒருவித முணுமுணுப்பு அலை பரவியது. 2வது மாடி எஸ்கலேட்டரின் அருகே நின்று கொண்டிருந்தபோது என் முகத்தில் ஒரு தற்பெருமை புன்னகை அரும்பியது. இது சிஸ்டம் தூண்டிய மற்றொரு செலவு செய்யும் சவால் மட்டுமே. இந்த பிரத்யேக சேவைக்காக மட்டும் நான் மிக எளிதாக 5 மில்லியன் டாலர்களை செலவழித்திருந்தேன். சிஸ்டம் டாஷ்போர்டை சரிபார்த்தேன். அந்த பணி அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்ததாக குறிக்கப்பட்டது. மொத்தமாக செலவு செய்த தொகை 100 மில்லியன் டாலர். முதல் முறை அதிகப்படியாக செலவு செய்ததற்கான சாதனை திறக்கப்பட்டதாக சிஸ்டம் ஒலிக்கச் செய்தது. வெகுமதியாக எனக்கு 10 மடங்கு கேஷ்பேக் போனஸ் கிடைத்தது. அது உடனடியாக 1 பில்லியன் டாலர்களை எனது கணக்கில் டெபாசிட் செய்தது. அதோடு மட்டுமல்லாமல் எஸ்கேபி மாலின் 51 விழுக்காடு பங்குகளை வாங்குவதற்கான சட்டப்பூர்வ ஆவணங்கள் அதிகாரப்பூர்வமாக முடிவடைந்தன. இப்போது எஸ்கேபி மால் எனக்கு சொந்தமானது. அப்போது பொது மேலாளரின் போன் ஒலித்தது. அவரது முகம் உடனடியாக வெள்ளை காகிதம் போல வெளுத்து போனது. அவர் என்னை நோக்கி ஓடிவந்து அப்படியே என்
என் காலடியில் மண்டியிட்டார். முதலாளி, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் இன்று இந்த இதத்திற்கு வருவீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் டேவிட் வான், எஸ்கேபியின் பொது மேலாளர். ஐயா, நீங்கள் அதிகாரப்பூர்வமாக எங்கள் நிறுவனத்தின் 51 விழுக்காடு பங்குகளை வாங்கியுள்ளீர்கள். இனிமேல் உங்கள் வார்த்தையே இங்கு சட்டம். அவர் அப்படி மண்டியிட்டதை பார்த்ததும் அங்கிருந்த அனைவருக்கும் ஒன்றும் புரியாமல் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஜூலியன் மிகவும் பயந்து போனான். அவனது கால்கள் தளர்ந்து அவன் அப்படியே தரையில் விழுந்தான். என் முன் முழங்காலிட்டு இருந்த டேவிட்டை நான் பார்த்து சாதாரணமாக தலையசைத்தேன். எழுந்திரு. நான் இப்போது அதிகாரப்பூர்வமாக இங்கு முதலாளியாக இருப்பதால் எனது முதல் உத்தரவை பிறப்பிக்க வேண்டிய நேரம் இது என்று நினைக்கிறேன். சிறிது தூரத்தில் பயந்து போய் நின்று கொண்டிருந்த ஜூலியன் மற்றும் குளோவை நோக்கி நான் என் விரலை நீட்டினேன். அந்த இருவரும் என் ஷாப்பிங் மனநிலையை முற்றிலும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக கட்டிடத்தை விட்டு வெளியேற்றுங்கள். எஸ்கேபி பிராண்டின் கீழ் உள்ள எந்தவொரு மாலிலும் அவர்கள் நுழைய நிரந்தரமாக தடை விதிக்கப்படுகிறது. ஓ, அந்த ஆளின் மணிக்கட்டில் இருக்கும் அந்த போலி வாட்ச் பார்ப்பதற்கே அருவருப்பாக இருக்கிறது. அவனிடமிருந்து அதை பிடுங்கிவிடுங்கள். டேவிட் உடனடியாக துள்ளி குதித்து எழுந்தான். பாதுகாப்பு படையினரே, அவர்களை பிடியுங்கள். சுமார் 20 பாதுகாவலர்கள் ஒரு ஓநாய் கூட்டம் போல அவர்கள் மீது பாய்ந்தனர். வேண்டாம் ஈதன், நீ எனக்கு இப்படி செய்ய முடியாது. நான் தான் உன் குளோ, நீ எல்லாவற்றையும் விட அதிகமாக நேசித்த அந்த பெண் என்று குளோ கத்தினாள். பாதுகாவலர்கள் அவளை தூக்கி வெளியே இழுத்துச் செல்லும்போது அவள் தொடர்ந்து கத்திக்கொண்டே இருந்தாள். என்னை விட்டுவிடுங்கள். என் அப்பா உங்களை அழித்து விடுவார். ஜூலியன் இன்னும் தன் குரல் தொண்டை கிழிய கத்திக்கொண்டிருந்தான். ஒரு நொடி கழித்து அவன் நடைபாதையில் தூக்கி எறியப்பட்டான். அந்த போலி வாட்ச் அவன் மணிக்கட்டிலிருந்து பிடுங்கப்பட்டது. ஒரு பாதுகாவலர் அதை தன் காலால் மிதித்து நொறுக்கினார். அவர்களது பரிதாபகரமான அலறல் மெல்ல மெல்ல தூரத்தில் அடங்கியது. எஸ்கலேட்டரின் உச்சியில் நின்று கொண்டு புதிதாக நான் வாங்கிய சாம்ராஜ்யத்தை கீழே பார்த்தேன். அப்போதுதான் என் போன் ஒலித்தது. அது ஒரு தெரியாத எண். ஹலோ, இது ஈத்தன் மில்லரா? நான் எலினா வான்ஸ் பேசுகிறேன். மறுமுனையில் சோர்வான ஆனால் கம்பீரமான ஒரு குரல் கேட்டது. நீங்கள் எஸ்கேபி மாலை வாங்கியதை நான் இப்பதான் தெரிந்து கொண்டேன். நான் உண்மையில் இந்த கட்டிடத்திற்கு கீழே உள்ள ஒரு காபி ஷாப்பில் அமர்ந்திருக்கிறேன். நமது நிறுவனங்களுக்கு இடையே சில வணிக தொடர்புகள் உள்ளன. அதை பற்றி உங்களிடம் விவாதிக்க விரும்புகிறேன். எலினா வான்ஸாகிய என்னை சந்திக்க உங்களுக்கு விருப்பமா? என் புருவங்கள் ஆச்சரியத்தில் உயர்ந்தன. அப்படியானால் அவள் இங்கேயே தான் இவ்வளவு நேரமாக இருந்திருக்கிறாள். நிச்சயமாக வரலாம். எனக்கு உண்மையில் பசிக்கிறது, ஆனால் எனக்கு காபி அவ்வளவாக பிடிக்காது. அதற்கு பதிலாக காரமான தெருவோர ஹாட்பாட் சாப்பிட ஆசையாக இருக்கிறது. மிஸ் வான்ஸ், என்னுடன் சேர உங்களுக்கு விருப்பமா? ஒரு பிரத்யேக ரோல்ஸ் ராய்ஸ் ஃபாண்டம் கார் வந்து நின்றது. ஒரு பாழடைந்த பகுதிக்கு ராஜவண்டி வந்து சேர்ந்தது போல இருந்தது. குப்பை நிறைந்த சந்து வழியாக கவனமாக வந்து ஒரு சாதாரண ஹாட்பாட் கடைக்கு முன்னால் நின்றது. கதவு திறக்கப்பட எலினா வான்ஸ் வெளியே வந்தாள். நான் சாலையோரத்திலிருந்த மலிவான சிவப்பு பிளாஸ்டிக் நாட்காலியில் அமர்ந்து டிஸ்போசபிள் சாப்ஸ்டிக்கை உடைத்து தயார் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு அருகிலேயே நான் மால் இல் வாங்கிய விலையுயர்ந்த ஆடம்பர பைகள் குப்பையைப் போல தரையில் கவனக்குறைவாக வீசப்பட்டிருந்தன. என்ன ஆச்சு மிஸ் வான்ஸ்? இந்த இடம் உங்களுக்கு அழுக்காக இருக்கிறதா? எனக்கு எதிரே இருந்த பிளாஸ்டிக் நாட்காலியில் இருந்த தூசியை ஊதி தள்ளினேன். அமருங்கள். இங்கு கிடைக்கும் மாட்டிறைச்சி உருண்டைகள் இந்த நகரத்திலேயே சிறந்தவை. எலினா ஒரு பெருமூச்சு விட்டு தனது உடையைச் சரிசெய்து கொண்டு நேராக அமர்ந்து என்னை பார்த்தாள். திரு மில்லர், நீங்கள் மிகவும் விசித்திரமான மனிதர். எலினா என்னை உற்று நோக்கினால் என் மனதை படிக்க துடிப்பது போல இருந்தது. முழு எஸ்கேபி மாலையும் வாங்கிய ஒரு மனிதர் இரவு உணவிற்கு 5 நட்சத்திர ஹோட்டலைத்தான் எதிர்பார்ப்பார் என்று நான் நினைத்தேன். பணம் ஒருவருக்கு முழு சுதந்திரத்தை தரவேண்டுமே தவிர அதன் அடிமையாக மாற்றக்கூடாது என்று பதிலளித்தபடி மெனுவை அவள் பக்கம் தள்ளினேன். தாராளமாக ஆர்டர் செய்யுங்கள் மிஸ் வான்ஸ். மறந்துவிடாதீர்கள், இன்று நீங்கள்தான் பில் கொடுக்கப் போகிறீர்கள். விலை மலிவாக இருக்கிறது என்பதற்காக தயங்காமல் ஆர்டர் செய்யுங்கள். 1 அல்லது 2 டாலர்களுக்கு பொருட்களை கொண்ட மெனுவை பார்த்த எலினா அந்த சூழலில் மிகவும் சங்கடமாக உணர்ந்தாள். அவள் என் பின்னணியை முழுமையாக ஆய்வு செய்திருந்தாள். வெறும் 20 மணி நேரத்திற்கு முன்பு இதே ஆழ்மழையில் நனைந்து கொண்டு சொற்ப காசுக்காக உணவு டெலிவரி செய்து கொண்டிருந்ததாக அந்த அறிக்கை தெளிவாகச் சொல்லியது. இருப்பினும் அவன் அவளுக்கு நேர் எதிரே அமர்ந்திருந்தான். அவனால் ஊடுருவ முடியாத அளவிற்கு ஒரு ஆழமான மற்றும் அழுத்தமான தோற்றத்தை அவன் வெளிப்படுத்தினான். இரட்டை மேற்கோள்குறி. நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஆர்டர் செய்யலாம் என்று எலினா மெனுவை கீழே வைத்துவிட்டு என் கண்களை நேராக பார்த்துச் சொன்னாள். மிஸ்டர் மில்லர், நாம் விஷயத்திற்கு வருவோம். இரட்டை மேற்கோள்குறி. முதலாவதாக, நீங்கள் லிலியின் உயிரை காப்பாற்றிய விஷயம். இரண்டாவதாக, எஸ்கேபி மாலை நீங்கள் திடீரென கைப்பற்றியது. அவளை தடுப்பதற்காக என் விரலை உதடுகளின் மேல் வைத்தேன். சாப்பிடும்போது எப்போதும் வேலை விஷயங்களை பேசக்கூடாது. இரட்டை மேற்கோள்குறி. ஹேய் மேடம், எங்களுக்கு 2 பெரிய கிண்ணங்களை கொண்டு வாருங்கள். அதிக காரத்துடனும் நிறைய வினிகர் சேர்த்தும் கொடுங்கள். அந்த உணவகத்தை நடத்தும் பருமனான பெண்மணி 2 பெரிய சூடான கிண்ணங்களை சுமந்து கொண்டு நடந்து வந்தாள். இல்லை, நான் வெறும் இவள் உண்மையில் எனது வங்கி மேலாளர். என்னிடம் கடன் கேட்டு கெஞ்சுவதற்காக வந்திருக்கிறாள். அவள் பேசுவதை இடைமறித்து அவளது கிண்ணத்தில் இன்னும்
கொஞ்சம் வினிகரை சேர்த்து நான் சிரித்தேன். இதைச் சாப்பிட்டு பார். இந்த இடத்தின் காரமான சூப்பிற்கு உண்மையான ரகசியமே இந்த வினிகர்தான். எனது சிறு நகைச்சுவை எலினாவின் அலுவலக இறுக்கத்தை பாதியாக குறைத்தது. தயக்கத்துடன் அவள் தன் சாப்ஸ்டிக்கால் ஒரு முட்டைக்கோஸ் துண்டை எடுத்துச் சாப்பிட்டாள். காரமாகவும் மிகவும் சூடாகவும் புளிப்பாகவும் இருந்தது. அந்த தீவிரமான சுவைகளின் வெடிப்பு அவளை தாக்கியதில் அவள் உடனடியாக இருமத் தொடங்கி கண்கள் கலங்கினாள். மெதுவாகச் சாப்பிடு. யாரும் உன்னை துரத்தவில்லை என்று நான் அவளிடம் ஒரு டிஷ்யூவை நீட்டினேன். எலினா அதை வாங்கி விரைவாக தன் உதடுகளை துடைத்துக் கொண்டாள். ஒரு நொடி பொழுதில் அவளது கடுமையான சிஇஓ முகமூடி உடைந்து உள்ளே இருக்கும் சாதாரண பெண் வெளிப்பட்டாள். ஈதன் என்று எலினா தன் குரலை குறைத்து என் பெயரை அழைத்தாள். லிலியின் உயிரை காப்பாற்றியதற்கும் எஸ்கேபி மாலை தன்வசப்படுத்தியதற்கும் நன்றி. உண்மை என்னவென்றால் முந்தைய நிர்வாகம் எங்கள் நிறுவனத்தின் விளம்பர ஒப்பந்தங்களை நீண்டகாலமாக முடக்கி வைத்திருந்தது. நீங்கள் இன்று எஸ்கேபியை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வராவிட்டால் அடுத்த மாதம் நடக்கவிருந்த வான்ஸ் குழுமத்தின் தயாரிப்பு வெளியீடு முற்றிலும் தோல்வியடைந்திருக்கும். நான் மகிழ்ச்சியுடன் மாட்டிறைச்சி உருண்டையை மென்றபடி அமைதியாக எனது தங்கக் கண்களைச் செயல்படுத்தினேன். என் பார்வை எலினாவின் தோற்றத்தை தாண்டி ஊடுருவியது. அவளது தலைக்கு மேலே சிவப்பு நிற எழுத்துக்கள் புதுப்பிக்கப்பட்டன. இலக்கு: எலினா வான்ஸ். அடையாளம்: வான்ஸ் குழுமத்தின் தலைவர். தற்போதைய நிலை: கடுமையான மன அழுத்தத்தில் உள்ளார். அடிப்படை சக்தியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். முக்கிய நெருக்கடி: முதலில் கடுமையான பணப்புழக்க பற்றாக்குறை. ஒரு போட்டி நிறுவனமான வான்கார்ட் கேபிடல் ஒரு நிதிச் சிக்கலை ஏற்படுத்தி அவளை $800 மில்லியன் கடனில் தள்ளியுள்ளது. இரண்டாவதாக நிறுவனத்திற்குள் இருக்கும் ஒற்றன். தலைமை வடிவமைப்பாளர் லியோ விலை கொடுத்து வாங்கப்பட்டு நாளை அனைத்து நிறுவன ரகசியங்களையும் கசியவிட திட்டமிட்டுள்ளான். மூன்றாவதாக விரோதமான வாரிய ஒப்பந்தம். இந்த காலாண்டில் அவர் லாபம் ஈட்டத் தவறினால் அவரது சிஇஓ பதவி பறிக்கப்பட்டு வான்கார்ட் கேபிடல்ஸ் உரிமையாளரின் மகனுடன் கட்டாய திருமணம் செய்து வைக்கப்படுவார். மீதமுள்ள நேரம் 12 மணி நேரம். நான் சாப்பிடுவதை முற்றிலும் நிறுத்தினேன். அப்பா, அவர் மிகப்பெரிய சிக்கலில் இருக்கிறார். அவர் எப்படி சிஇஓ வாகச் செயல்படுகிறார்? அவரை துண்டு துண்டாக கிழிக்க காத்திருக்கும் சுறாக்களால் அவர் சூழப்பட்டிருக்கிறார். நான் சாப்பிடும் குச்சிகளை கீழே வைத்துவிட்டு அரைப்புன்னகையுடன் அவரை பார்த்தேன். மிஸ் வான்ஸ், தவறாக எண்ணாதீர்கள், ஆனால் நான் பார்ப்பது சரியாக இருந்தால் எஸ்கேபி மால் நிகழ்வு உங்கள் கவலைகளில் மிகச்சிறியது. எனக்கு தெரிந்து உங்கள் நிறுவனத்தின் கணக்குகளில் பணம் காலியாகிவிட்டது. நீங்கள் வாடகையை கூட செலுத்த முடியாத நிலையில் இருக்கிறீர்கள். எலினாவின் கையில் இருந்த சாப்பிடும் குச்சிகள் பலமாக நடுங்கின. ஒரு மீட்பால் அவரது பிடியிலிருந்து நழுவி கிண்ணத்தில் விழுந்து அதன் காரமான சிவப்பு சாறு அவர் கையில் தெரித்தது. ஆனால் அவர் அதை கவனிக்கவே இல்லை. அவரது கண்கள் விரிந்தன. அதிர்ச்சியில் என்னை உறைந்து பார்த்தார். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? நான் அவரது கண்களை நேராக பார்த்து சொன்னேன், பாருங்கள், நான் நிறுவன ஒற்றன் கிடையாது. உங்கள் நிறுவனத்தின் நிதி நெருக்கடி ஒரு ரகசியமான நெருக்கடி. உங்களுக்கும் உங்கள் நிதி அதிகாரிக்கோ மட்டுமே உண்மை தெரியும். உங்கள் துணைத் தலைவருக்கு கூட இது தெரியாது. ஆனால் நான் உங்கள் எதிரி அல்ல. உங்கள் மகளை காப்பாற்றியவன் நான். இரட்டை மேற்கோள் குறி. நான் மற்றொரு திசுவை எடுத்து அவர் கையில் தெரித்த எண்ணெய் துளிகளை துடைக்க மென்மையாக அவர் கையை பிடித்தேன். அவர் விரல்கள் சூடாக இருந்தன. என் கை அவர் குளிர்ந்த தோளில் பட்ட தருணத்தில் எலினா நடுக்கமடைந்தார். இருந்தாலும் அவர் கையை இழுக்கவில்லை. உங்களிடம் பணம் இல்லை என்று மட்டும் எனக்கு தெரியாது. என் பார்வை திடீரென மிகவும் கூர்மையானது. உங்கள் சொந்த ஆட்களே துரோகிகளாக மாறிவிட்டதால்தான் நீங்கள் இந்த சிக்கலில் இருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். நான் இந்த வார்த்தைகளைச் சொன்னதும் எலினாவின் முகம் காகிதம் போல வெளுத்துப் போனது. சரியான நேரத்தில் அவர் போன் வெறித்தனமாக அதிரத் தொடங்கியது. டிசைன் டைரக்டர் லியோவின் பெயர் திரையில் மின்னியது. நான் அந்த அழைப்பை ஏற்பாடு செய்ய சைகை செய்தேன். அவர் போனை எடுத்தார். லியோ, நாளைய ஏலத்திற்கு எல்லாம் தயாராக இருக்கிறதா? மறுமுனையிலிருந்து போலியான அழுகையுடன் கூடிய பதறிய குரல் கேட்டது. மிஸ் வான்ஸ், பேரழிவு நடந்துவிட்டது. எங்கள் சர்வர்கள் மீது மிகப்பெரிய சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முழு டேட்டா பேஸ் மற்றும் ஓயாசிஸ் திட்டத்தின் அசல் வரைபடங்கள் அனைத்தும் காணாமல் போய்விட்டன. பேக்கப் ஹார்ட் டிரைவ்கள் கூட சிதைந்துவிட்டன. என்ன? எலினா இவ்வளவு வேகமாக எழுந்து நின்றார். பின்னால் இருந்த மலிவான பிளாஸ்டிக் நாற்காலி கவிழ்ந்து விழுந்தது. இது எப்படி சாத்தியம்? எங்கள் ஃபயர்வால் மிகச்சிறந்தது மற்றும் பேக்கப் டிரைவ் உங்கள் பெட்டகத்திற்குள் பூட்டப்பட்டிருந்தது. அது எப்படி சிதைந்திருக்க முடியும்? எனக்கு தெரியவில்லை, மேடம். ஏலம் காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. புதிதாக தொடங்குவது சாத்தியமில்லை. வான்கார்ட் கேபிட்டல் இதை முன்பே எதிர்பார்த்திருக்க வேண்டும். நாம் முற்றிலும் அழிந்துவிட்டோம். எலினாவின் கையிலிருந்து போன் நழுவியது. தரையில் விழுந்து சத்தமிட்டது. அவள் முற்றிலும் உடைந்து போனாள். நாற்காலி ஏற்கனவே கவிழ்ந்ததை மறந்துவிட்டு அவள் மீண்டும் உட்கார முயன்றாள். அவள் அழுக்கு தரையில் விழப்போகும் அந்த நொடியில் ஒரு கையால் அவளை பிடித்தபடி மறு கையால் போனை நிதானமாக எடுத்தேன். போனை வைக்காமல் அந்த துரோகி இயக்குனரிடம் நேரடியாக பேசினேன்.
வாவ் லியோ, என்ன ஒரு அற்புதமான நடிப்பு. இதற்காக நீங்கள் நிஜமாகவே ஆஸ்கார் விருதுக்கு தகுதியானவர். மறுமுனையில் மௌனம் நிலவியது. யார் அது? மிஸ் வான்ஸ் எங்கே? நான் யாரா? அது முக்கியமல்ல என்று ஒரு குளிர்ந்த சிரிப்புடன் பதிலளித்தேன். முக்கியமானது என்னவென்றால், லியோ, வான்கார்ட் கேபிட்டல் உங்களுக்கு கொடுத்த $20 மில்லியன் ஒரு நல்ல சக்கர நாற்காலியை வாங்க போதுமானது என்று இப்போதே பிரார்த்தனை செய்யுங்கள். நான் போனை வைத்துவிட்டு மேஜையில் வீசினேன். எலினா என் நெஞ்சில் சாய்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது கண்கள் உயிரற்று இருந்தன. எல்லாம் முடிந்து விட்டது. அதுதான் நமது கடைசி வாய்ப்பு. டிசைன்கள் இல்லையென்றால் நாளை எங்கள் மீது வழக்கு தொடரப்படும். நான் $300 மில்லியன் அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். வான்ஸ் குடும்பம் என்னை துண்டு துண்டாக கிழித்துவிடும். அவள் இப்போது ஒரு பெரிய சிஓ போல தெரியவில்லை. அவள் முற்றிலும் உதவியற்ற, தனித்து விடப்பட்ட பெண்ணாக இருந்தாள். ஏன் இவ்வளவு பயப்படுகிறாய்? கூட்டமான சந்தையின் இரைச்சலுக்கு மத்தியில் எனது குரல் தெளிவாகவும் உறுதியாகவும் ஒலித்தது. அவளை நேராக நிற்க வைத்து தோள்களை பிடித்து கண்களை பார்த்தேன். டிசைன்கள் தொலைந்து போனால் அதை மீண்டும் உருவாக்குவோம். பணம் போய்விட்டால் அதை மீண்டும் சம்பாதிப்போம். நீ சுவாசிக்கும் வரை விளையாட்டு முடியவில்லை. மீண்டும் உருவாக்குவதா? ஆனால் நமக்கு நேரம் இல்லையே. எலினாவின் முகத்தில் கண்ணீர் வழிந்தது. நமக்கு 10 மணி நேரம் மட்டுமே உள்ளது. அந்த ப்ளூபிரண்டுகளை உருவாக்க 30 டிசைனர்கள் 3 மாதங்கள் இரவும் பகலும் உழைத்தனர். நேரம் இல்லை என்று யார் சொன்னது? எனது கண்கள் ஆபத்தான மின்னலுடன் ஒளிர ஷாப்பிங் பைகளை எடுத்துக்கொண்டேன். எங்கே போகிறோம்? அவள் எதுவும் புரியாமல் கேட்டாள். உங்கள் அலுவலகத்திற்கு என்று என் உதடுகளில் ஒரு இருமாப்பான புன்னகை தவழ்ந்தது. தரவு நிரந்தரமாக அழிக்கப்பட்டுவிட்டது என்று லியோ சொன்னால், உண்மையான அதிசயம் என்றால் என்னவென்று அவனுக்கு காட்டப்போகிறேன். ஓ, அது மட்டுமல்ல, இன்று இரவு நாம் துரோக்கியை பிடி என்ற ஒரு சிறிய விளையாட்டையும் விளையாடப் போகிறோம். அரை மணி நேரம் கழித்து வான்ஸ் குரூப் தலைமையகத்திற்கு வந்தோம். கட்டிடம் முழுவதும் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. டிசைன் பிரிவு கடும் குழப்பத்தில் இருந்தது. டிசைனர்கள் அழுது கொண்டிருந்தனர். லியோ அறையின் நடுவில் நின்று கொண்டு தொழில்நுட்ப குழுவிடம் போலியான கட்டளைகளை உரக்க கத்திக் கொண்டிருந்தான். இருப்பினும் அவனது கண்கள் அடிக்கடி கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தன. அவனது முகத்தில் ஒரு வெற்றி புன்னகை மறைந்திருந்தது. நாங்கள் உள்ளே நுழைந்ததும் சிஓ வந்துவிட்டார் என்று மக்கள் சத்தமிடத் தொடங்கினர். லியோ உடனடியாக தனது துக்கமான முகத்தை வெளிப்படுத்திக் கொண்டு வேகமாக முன்னே வந்தான். மிஸ் வான்ஸ், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். அவளை காப்பாற்ற நான் என்னால் இயன்றவரை முயன்றேன். ஆனால் லியோவின் கணிப்பு முற்றிலும் தவறாகிவிட்டது. எலனா ஒருபோதும் சோர்ந்து வீழ்ந்துவிட மாட்டாள். அவள் முழு அதிகாரத்துடன் அறைக்குள் நடந்து சென்றாள். அவளது கண்கள் சற்று சிவந்திருந்தாலும் அவளது தோரணை முன்பை விட மிகவும் பயங்கரமாக இருந்தது. ஒரு கையில் பில்லியன் மதிப்புள்ள ஷாப்பிங் பைகளையும் மறு கையில் பாதி உண்ட தெருவோர உணவு பெட்டியையும் வைத்திருந்தேன். இவன் யார்? லியோ கத்தினான். என்னை பார்த்ததும் அவன், நான் வெறும் டெலிவரி பையன் என்றான். நான் அந்த உணவு பெட்டியை மேஜையில் தட்டிவிட்டு அவனுக்கு நேராகச் சென்றேன். என் பார்வை அவனை துளைக்க அவன் வியர்த்து போனான். மிஸ் வான்ஸ், ஏன் இப்போது ஒரு அந்நியரை துறைக்குள் அழைத்து வருகிறீர்கள்? நான் அவனுக்கு முன்னால் நின்று சிரித்தேன். இயக்குனர் லியோ, உங்கள் நடிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. முடங்கியிருந்த கணினிகளை நோக்கி நான் கையை நீட்டினேன். ஹேக்கர்கள் தாக்கி எல்லா தரவுகளையும் அழித்துவிட்டதாக நீங்கள் கூறுகிறீர்கள். ஆமாம், அதை மீட்க தொழில்நுட்ப குழு முழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. லியோ தனது குரலை நடுங்காமல் வைத்துக் கொள்ள போராடினான். சரி. நான் நேராக மெயின் சர்வர் டெர்மினலுக்குச் சென்று மின்னல் வேகத்தில் விசைப்பலகையில் தட்டச்சு செய்தேன். கணினி ஹேக்கிங் திறனை செயல்படுத்தினேன். பாதுகாப்பு நெறிமுறைகளை தாண்டி உள்ளூர் வலைப்பின்னலுக்குள் நுழைந்தேன். திரையில் குறியீடுகள் மிக வேகமாக நகர்ந்ததால் அருகில் நின்ற தொழில்நுட்ப தலைவருக்கு தலை சுற்றியது. நான் என்டர் விசையை அழுத்தினேன். இருண்டு போயிருந்த திரை திடீரென ஒளிர்ந்தது. ஆனால் ப்ளூபிரிண்டுகளுக்கு பதிலாக ஒரு சாட் லாக் திரையில் வந்தது. பாஸ், வேலை முடிந்தது. தரவுகள் அழிக்கப்பட்டுவிட்டன. எலனா வான்ஸின் கதை முடிந்தது. அலுவலகம் முழுவதும் மரண அமைதி நிலவியது. ஒவ்வொரு வடிவமைப்பாளரும் லியோவை அங்கேயே கொன்றுவிடுவது போல முறைத்து பார்த்தனர். அவனது முகம் ஒருவித நிறத்திற்கு மாறியது. அவன் கட்டுப்பாடில்லாமல் நடுங்கத் தொடங்கினான். இது ஒரு சதி. இந்த டெலிவரி பையன் என்னை சிக்க வைக்கிறான். எலனா இந்த துரோகத்தால் மிகவும் வேதனைப்பட்டாள். ஆனால் அவள் தயங்கவில்லை. உடனடியாக பாதுகாப்பு படையினரை அழைத்து அவனை வெளியேற்றச் சொன்னாள். பிறகு காவல்துறைக்கு அழைப்பு விடுத்தாள். ஏற்கனவே பொறுமையை இழந்திருந்த பாதுகாவலர்கள் முன்னேறி வந்து லியோவை தரையில் தள்ளி பிடித்துக் கொண்டனர். எலெனா, என் வடிவமைப்பு குழு இல்லாமல் என் மீது கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? நாளை நீங்கள் தப்பிக்கவே முடியாது. இதை எப்படி மாற்றப் போகிறாய் என்று பார்ப்போம். லியோ கதவை தாண்டி இழுத்துச் செல்லப்படும் போதும் பைத்தியம் போலச் சிரித்தான். தொழில்நுட்ப பிரிவின் தலைவர் நடுங்கும் குரலில் பேசினார். நண்பா, சர்வர்களை மீட்டெடுத்தது போல டிசைன்களையும் மீட்டெடுக்க முடியுமா? முடியாது என்று தலையை அசைத்தேன். அவன் ஹார்ட் டிரைவ்களை முழுமையாக அழித்துவிட்டான். அவை மீண்டும் கிடைக்காது. அனைவரின் இதயமும் அதிர்ச்சியில் துடித்தது. ஆனால் நான் சாதாரணமாக மாநாட்டு மேஜையின் முக்கிய இடத்தில் அமர்ந்து மீதமிருந்த என் உணவை எடுத்து திறந்தேன். எந்த கவலையும் இல்லாமல் உண்மையைச் சொன்னால் அந்த குப்பை டிசைன்கள் அழிந்தது நல்லதுதான் என்றேன். அந்த குப்பையை ஏலத்திற்கு எடுத்துச் சென்றிருந்தால் அது அவமானமாக முடிந்திருக்கும். என்ன சொன்னாய்? உதவி வடிவமைப்பாளர் கோபத்தில் கத்தினார்.
அது எங்கள் 3 மாத உழைப்பு. கோபமாக இருந்தவர்களை பொருட்படுத்தாமல் என் கண்கள் எலெனா மீது நிலைத்தன. உன்னிடம் வரைவதற்கு பேனாவும் காகிதமும் இருக்கிறதா? சிறிதும் யோசிக்காமல் அவள் தனது டேப்லெட்டையும் ஸ்டைலஸையும் என்னிடம் தள்ளினாள். நீ என்ன செய்யப் போகிறாய்? நான் எளிதாக பேனாவை விரல்களுக்கு இடையே சுழற்றினேன். சரியான நேரத்தில் என் மனதிற்குள் சிஸ்டம் ஷாப் திறந்தது. ஒரு அறிவிப்பு ஒலித்தது. கடவுள் நிலை சிக்கல் தீர்க்கும் சவால் தொடங்கப்பட்டது. வாங்குவதற்கான மெனு திரையில் மின்னியது. விருப்பம்: வருங்கால சிறந்த விளம்பரம் மற்றும் படைப்பு கருத்துக்கள் 2035 பதிப்பு. விலை $10 மில்லியன். இப்போதே வாங்கு. நான் உறுதி செய்தேன். திடீரென்று என் மனதில் பல வண்ணங்கள், வடிவியல் அமைப்புகள் மற்றும் பல தசாப்தங்களுக்கு முந்திய கருத்துக்கள் வந்து நிறைந்தன. அது எதிர்காலத்திலிருந்து வந்த ஒரு பிரம்மாண்டமான காட்சி அதிர்ச்சியாக இருந்தது. நான் குனிந்து திரையின் மீது ஸ்டைலஸை அழுத்தினேன். அந்த குப்பைதான் உங்கள் கடின உழைப்பின் உச்சம் என்று நீங்கள் நினைப்பதால் உண்மையான கலை எப்படி இருக்கும் என்று இன்று இரவு காட்டுகிறேன். அடுத்த 1 மணி நேரத்தில் வான்ஸ் குழுமத்தின் வடிவமைப்பு துறையில் இருந்த ஒவ்வொருவரின் மனமும் நிலைதடுமாறியது. டெலிவரி பாய் என்று அவர்கள் நினைத்த அந்த நபர் ஒரு 3D பிரிண்டர் போல செயல்பட்டுக் கொண்டிருந்தார். என் கைகள் மிக வேகமாக நகர்ந்தன. அவை பார்ப்பதற்கு மங்கலாக தெரிந்தன. ஒன்றன் பின் ஒன்றாக குறைபாடற்ற மற்றும் வியக்கத்தக்க கருத்துக்கள் திரையில் உருவாகத் தொடங்கின. ஒளி அமைப்பு, பரிமாண கோணங்கள் மற்றும் வண்ணத் தேர்வுகள் நவீன வடிவமைப்பின் அனைத்து விதிகளையும் தகர்த்தன. இருப்பினும் அது மிகவும் அழகாக இருந்ததால் அனைவரையும் மூச்சுவிட முடியாமல் செய்தது. நண்பா, இது ஒரு தெய்வீக படைப்பு. என்னிடம் கோபப்பட்ட அதே உதவி வடிவமைப்பாளர் இப்போது எனக்கு அருகில் மண்டியிட்டு பணிவாக தண்ணீர் வழங்கிக் கொண்டிருந்தார். இறுதி படைப்பு முடிந்ததும் நான் ஸ்டைலஸை வைத்துவிட்டு என் வலிக்கும் மணிக்கட்டை தேய்த்தேன். திரையில் இருந்த முதன்மை போஸ்டரின் தலைப்பு மறுபிறப்பு. அந்த ஓவியம் பலத்த மழையில் சிதறிக் கிடக்கும் உலோக குப்பைகளுக்கு இடையே ஒரு இயந்திர ரோஜா மலர்வதைப் போல சித்தரித்தது. அதன் ஆழமான பொருளும் உணர்ச்சியும் என் வாழ்க்கையைப் போலவே இருந்தன. மேலும் எலெனா வான்ஸ் இப்போது எதிர்கொண்டிருந்த இக்கட்டான சூழ்நிலையை அது அப்படியே பிரதிபலித்தது. எலெனா அந்த ஓவியத்தையே வெறித்து பார்த்தாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் அமைதியாக வழிந்தது. அவள் தலையை திருப்பி ஆறிப்போன தெருவோர உணவை சாப்பிடுவதற்காக குனிந்திருந்த அந்த மனிதனை ஏறிட்டாள். அந்த நொடியில் அவள் தன் இதயத்தைச் சுற்றி எழுப்பியிருந்த அனைத்து தடுப்புகளும் முற்றிலும் தகர்ந்து போயின. இப்போதே உணர்ச்சிவசப்பட வேண்டிய அவசியமில்லை என்று ஒரு மீட்பாலை விழுங்கிய பிறகு நிமிர்ந்து சொன்னேன். என் கண்களில் வேட்டையாடும் ஒரு மின்னல் தெரிந்தது. என் வயிறு நிறைந்துவிட்டது. இப்போது வலை வீச வேண்டிய நேரம். நாளை காலை நடக்கும் ஏலத்தில் வான்கார்ட் கேபிடல் நிறுவனத்தை நான் சிதைத்து அவர்கள் உங்களிடமிருந்து திருடிய அனைத்தையும் வட்டியும் முதலுமாக திருப்பித் தர வைப்பேன். மேசையை விட்டு எழுந்து நகரத்தின் நியான் விளக்குகள் மின்னும் காட்சியை பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான கண்ணாடி ஜன்னலை நோக்கி நடந்தேன். மிஸ் வான்ஸ், என்னுடன் இந்த உயர்மட்ட போட்டியில் விளையாட உங்களுக்கு உண்மையில் தைரியம் இருக்கிறதா? எலெனா என்னருகே நடந்து வந்து நின்றாள். நாங்கள் தோளோடு தோள் நின்று கொண்டிருந்தோம். அவள் கண்களில் பயமோ தயக்கமோ இல்லை, மாறாக ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையின் பிரகாசம் மட்டுமே இருந்தது. ஏன் முடியாது? நாம் எல்லாவற்றையும் இழந்தாலும் நான் உங்களுடன் சேர்ந்து உணவு டெலிவரி செய்ய வருகிறேன். என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. உணவு டெலிவரி செய்வதா? நிச்சயமாக அது நடக்காது. நான் அவள் பக்கம் திரும்பி அவள் காதருகே மெதுவாக கிசுகிசுத்தேன். ஏனென்றால் என் காரின் முன் இருக்கை முதலாளியின் மனைவிக்கு மட்டுமே உரியது. சர்வதேச கண்காட்சி மையத்தின் பிரம்மாண்டமான கண்ணாடி குவிமாடத்தின் மீது காலை சூரியன் சுட்டெரித்தது. இந்த ஒப்பந்தத்தை யார் வெல்கிறார்களோ அவர்களே அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த நகரத்தின் வணிக உலகின் முடிசூடா மன்னராக இருப்பார்கள். வாகன நிறுத்துமிடம் பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள சொகுசு கார்களால் நிறைந்திருந்தது. திடீரென்று அதிக சத்தத்துடன் ஒரு நியான் பச்சை நிற லம்போகினி உள்ளே நுழைந்தது. அதன் கதவுகள் மேலே திறக்க வெண்மை நிற உடையில் ஒரு இளைஞன் வெளியே வந்தான். அவன் தலைமுடி உயர்ரக ஜெல் கொண்டு நேர்த்தியாக சீவப்பட்டிருந்தது. இவன் தான் டிரெண்ட் வான்ஸ், வான்கார்ட் கேபிடலின் ஒரே வாரிசு. வான்ஸ் குழுமத்தை அழிப்பதற்கான சதித்திட்டத்தை உருவாக்கியவன் இவன்தான். அவனுக்கு பின்னால் நாயைப் போல பணிந்து சிரித்தபடி லியோ நடந்து வந்தான். அவன் வான்ஸ் குழுமத்தின் முன்னாள் வடிவமைப்பு இயக்குனராக இருந்தவன். நேற்று இரவு தான் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்திருந்தான். எந்த கவலையும் படாதீர்கள் பாஸ். எலெனா வான்ஸின் கதை முடிந்தது. லியோவின் கண்களைச் சுற்றி கருவளையங்கள் இருந்தன. முகத்தில் வீக்கம் இன்னும் குறையவில்லை, ஆனால் அவனது பார்வையில் ஒரு விசித்திரமான வெறி மின்னியது. நானே நேரில் சென்று எல்லா தகவல்களையும் அழித்துவிட்டு ஹார்ட் டிரைவ்களை துண்டு துண்டாக உடைத்துவிட்டேன். கடவுளே நேரில் வந்து அவளுக்கு உதவாவிட்டால் இன்று அவள் வெறும் காகிதத்துடன் வந்து அவமானப்படத்தான் போகிறாள். ட்ரெண்ட் தன் டை-யை சரிசெய்து கொண்டான். அவனது உதடுகளில் அருவருப்பான, வஞ்சகமான புன்னகை தவழ்ந்தது. அற்புதமான வேலை. வான்ஸ் குடும்பம் திவாலாகிவிட்டால் அந்த திமிர் பிடித்த எலினா என் ஆட்டம் ஆடுவாள்.
அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும்போது ஒரு ஆடி A6 கார் அமைதியாக வந்து நின்றது. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சூப்பர் கார்களுக்கு நடுவே அது எலினாவின் காராக இருந்தது. அது பார்ப்பதற்கு மிகவும் எளிமையாகவும் சாதாரணமாகவும் இருந்தது. உண்மையைச் சொல்லப்போனால் அது மலிவாக தெரிந்தது. ட்ரெண்ட் விசில் அடித்துவிட்டு லியோவுடன் சேர்ந்து நம்பிக்கையுடன் நடந்து சென்று கார் கதவை தடுத்தான். அட அட அட, இது நம் அழகான செல்வி எலினா வான்ஸ் இல்லையா? கதவு திறக்க எலினா வெளியே வந்தாள். ஒரு நாள் இரவு முழுவதும் பதற்றத்திற்குப் பிறகு புதிய தன்னம்பிக்கையுடன் அவள் மிகவும் அழகாக தெரிந்தாள். அவள் அணிந்திருந்த அடர் நீல நிற பிசினஸ் ஷூட் அவளது உயரமான நேர்த்தியான உடலமைப்பை அழகாக காட்டியது. நேற்றைய பதற்றம் அவளது கண்களில் இல்லை, அதற்கு பதிலாக ஆழ்ந்த அமைதியும் அதிகாரமும் நிறைந்திருந்தது. டிரைவர் பக்கத்திலிருந்து அவளுக்கு பின்னால் ஒரு இளைஞன் வெளியே வந்தான். அவன் ஈதன் மில்லர். இன்று அவன் எலினாவுக்கு பொருத்தமாக அடர் சாம்பல் நிற பிசினஸ் ஷூட் அணிந்திருந்தான். அவன் டை அணியவில்லை என்றாலும் இயல்பாகவே ஒரு உயர்நிலை தலைவருக்கான கம்பீரம் அவனிடம் இருந்தது. அவன் கையில் ஒரு வெள்ளி நிற பெட்டியை வைத்திருந்தான். அதில் வியக்கத்தக்க டிசைன் இருந்தது. ஏய், வழிவிடு. புத்திசாலிகள் வழியை மறிக்க மாட்டார்கள் என்று எலினா மிகவும் குளிர்ச்சியான குரலில் ட்ரெண்டை பார்க்கக்கூட செய்யாமல் சொன்னாள். ட்ரெண்ட் சிறிது நேரம் பேச்சற்று போனான். கோபத்தில் அவனது முகம் சிவந்தது. எலினா, நீ அழிவின் விளிம்பில் இருக்கிறாய், ஆனாலும் உனக்கு எவ்வளவு வாய் இருக்கிறது? உன் டிசைன் துறையினர் நேற்று இரவு அழுததாக கேள்விப்பட்டேன். ஏதோ உன் சர்வர்கள் எரிந்துவிட்டதாமே. இன்று தோற்றுப்போய் உன் நிறுவனத்தை வாங்கச் சொல்லி என் காலில் விழவா வந்திருக்கிறாய்? அவன் அவளை கீழிருந்து மேலாக ஒரு அருவருப்பான ஆசையான பார்வையுடன் பார்த்தான். திடீரென்று ஒரு கை முன்னே வந்து ட்ரெண்டின் முகத்திற்கு முன்னால் ஒரு ஈயை துரத்துவது போல அசைந்தது. ஏய் நண்பா, உன் பேச்சை கவனி. இங்கே நாற்றம் அடிக்கிறது. என் பாசிற்கு அசௌகரியமாக இருக்கிறது. ஈதன் எலினாவுக்கு முன்னால் வந்து நின்றான். ஒரு கையை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு நக்கலாகச் சிரித்தான். நீ உன்னை யார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? ட்ரெண்ட் கோபத்தில் தன் கட்டுப்பாட்டை இழந்து ஈத்தேனின் மூக்கிற்கு நேராக விரலை நீட்டினான். இங்கே பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நீ ஒரு ஒன்றுக்கும் உதவாதவன். லியோ உடனே பக்கத்திலிருந்து எரிச்சலை ஊட்டிவிட்டான். முதலாளி, இவன் நேற்றிரவு வந்த அந்த டெலிவரி பையன். அவனுடைய வாய்க்கெட்ட வார்த்தைகளால் தான் எல்லாம் சொதப்பியது. ஒரு டெலிவரி பையனா? ட்ரெண்ட் விழுந்து விழுந்து சிரிக்கத் தொடங்கினான். மிகுந்த கேலியுடன் ஆடிக்கொண்டே சிரித்தான். எலெனா, உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள ஏலத்திற்கு ஒரு டெலிவரி பையனை அழைத்து வந்திருக்கிறாயா? நீதிமன்ற நடுவர்களுக்கு மலிவான தெரு உணவை கொடுத்து லஞ்சம் கொடுக்க இவனை அழைத்து வந்தாயா? வழியாகச் சென்ற பிற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் தங்கள் வாயை மூடிக்கொண்டு சிரிக்கத் தொடங்கினர். ஈத்தன் துளியும் கோபப்படவில்லை. அவன் அமைதியாக தன் தங்க நிற கண்களை செயல்படுத்தினான். இலக்கு ட்ரெண்ட் வான்ஸின் நிலை. அதிகப்படியான தன்னம்பிக்கை, உடல் ரீதியாக பலவீனம். நீல நிற மாத்திரை பாட்டிலுடன் ஏலவிலை கோப்பு அவனது ஜாக்கெட் பாக்கெட்டில் உள்ளது. கூடுதல் தகவல், அவன் நடுவர் குழுவிற்கு வெற்றிகரமாக லஞ்சம் கொடுத்துவிட்டான். தலைமை நடுவர் பேராசிரியர் கிளார்க் அந்த வலையில் விழுந்துவிட்டார். அவர்களின் ரகசிய குறியீட்டுச் சொல் உடல் பரிமாற்றம். அனைத்து பண பரிமாற்ற பதிவுகளும் அவனது என்கிரிப்ட் செய்யப்பட்ட போனில் உள்ளன. ஈத்தேனின் உதடுகளில் ஒரு லேசான புன்னகை அரும்பியது. நடுவர்களுக்கு லஞ்சம் கொடுக்கிறாயா? அப்படித்தானே? இது வேடிக்கையாக இருக்கப் போகிறது. ட்ரெண்ட், நீ ஒரு நகைச்சுவை பாத்திரம். ஈத்தன் ஒரு அடி முன்னால் வைத்து ட்ரெண்டின் காதருகே குனிந்து இருவருக்கு மட்டும் கேட்கும் வகையில் மெல்லிய குரலில் சொன்னான். நேற்றிரவு நீ சாப்பிட்ட அந்த ஆண்மைக்கான மாத்திரை காலாவதியானது, இல்லையா? உன் நெற்றி வெளிறிப் போய்விட்டது. இன்று உனக்கு கடுமையான உள் இரத்தப்போக்கு ஏற்படப் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. அதுமட்டுமல்ல, பேராசிரியர் கிளார்க் போன்ற ஓநாய்க்கு பசி அதிகம். நீ அவனுக்கு கொடுத்த அந்த சிறு லஞ்சம். என்னை நம்பு, அது போன்ற ஒரு மிருகத்திற்கு அது போதாது. ட்ரெண்டின் முகத்தில் இருந்த கேலி புன்னகை உறைந்து போனது. கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. இந்த சிறுவனுக்கு மருந்து பற்றி எப்படி தெரியும்? முக்கியமாக பேராசிரியர் கிளார்க் பற்றி அவனுக்கு எப்படி தெரிந்தது? அவன் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் ஈத்தன் எலெனாவின் கையை பிடித்துக்கொண்டு ட்ரெண்டை ஒரு குப்பை போல கடந்து சென்று லிஃப்டை நோக்கி நடந்தான். ஈத்தன், நீ அவனிடம் என்னதான் சொன்னாய்? ஏன் அவன் முகம் அப்படி வெளிறிப்போனது? இரட்டை மேற்கோள்குறி. எலெனா லிஃப்டிற்குள் மிகுந்த ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஒன்றுமில்லை, அவனுடைய எதிர்காலத்தைப் பற்றி ஒரு சிறு உண்மை நிலையை உணர்த்தினேன். இரட்டை மேற்கோள்குறி. ஈத்தன் மர்மமான புன்னகையுடன் பதிலளித்தான். நீ உள்ளே சென்று உன் விளக்கக்காட்சியில் மட்டும் கவனம் செலுத்து. மற்ற அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. இரட்டை மேற்கோள்குறி. ஏல அரங்கம் அமைதியாக இருந்தது. மிகுந்த பதற்றமும் தீவிரமும் நிறைந்திருந்தது. மேடையில் 5 நடுவர்கள் அமர்ந்திருந்தனர். நடுவில் அமர்ந்திருந்த வழுக்கை தலை கொண்ட முதியவர் இந்த துறையிலேயே மிகப்பெரிய பெயரான பேராசிரியர் கிளார்க் ஆவார். பார்வையாளர் வரிசையில் நகரின் மிக சக்திவாய்ந்த தொழிலதிபர் அமர்ந்திருக்க, பின்புறம் ஊடக குழுவினர் தங்கள் பிரம்மாண்டமான கேமராக்களுடன் தயாராக நின்றனர். இப்போது வான்கார்ட் கேபிட்டல் நிறுவனத்தை மேடைக்கு வந்து தங்கள் கருத்தை முன்வைக்க அழைக்கிறோம். தொகுப்பாளரின் குரல் உரக்க ஒலித்தது. ட்ரெண்ட் லியோவை தன்னுடன் அழைத்துக் கொண்டு நம்பிக்கையுடன் மேடைக்குச் சென்றான்.
வெளியே ஈதன் அவனை நன்றாக கவனித்திருந்தாலும் ட்ரெண்ட் மேடை வெளிச்சத்திற்கு வந்ததும் அவனது திமிரும் அதிகாரத் தோரணையும் மீண்டும் வந்துவிட்டன. மதிப்பிற்குரிய நடுவர்கள் மற்றும் விருந்தினர்களே என்று பெரும் திமிருடன் பிரம்மாண்டமான திரையைச் சுட்டிக்காட்டி ட்ரெண்ட் அறிவித்தான். வான்கார்ட் கேபிடல் எங்கள் கலைப்படைப்பான சிட்டி ஓயாசிஸை வழங்குகிறது. இயற்கையையும் அதிநவீன தொழில்நுட்பத்தையும் கச்சிதமாக இணைக்கும் ஒரு அற்புதமான தொங்கு தோட்டத்தை நாங்கள் உருவாக்குகிறோம். விளக்க காட்சிகள் மாறத் தொடங்கியதும் பார்வையாளர்கள் மத்தியில் முணுமுணுப்பு எழுந்தது. எலனாவின் முகம் முற்றிலும் மாறியது. அது எங்கள் பழைய வடிவமைப்பு. அவள் கோபத்தில் தன் பிளேசரின் ஓரத்தை இறுக்கமாக பற்றிக்கொண்டாள். அவளது விரல் கணுக்கள் வெளுத்துப் போயின. அவள் சரியாகத்தான் சொல்லியிருந்தாள். லியோ வான்ஸ்குரூப் சர்வர்களிலிருந்து அசல் கோப்புகளை நீக்கியிருந்தான், ஆனால் ட்ரெண்டிடம் கொடுக்க ஒரு நகலை வைத்திருந்தான். இரட்டை மேற்கோள்குறி. மிகப்பெரிய அயோக்கியன் என்று பல்லை கடித்தபடி எலனா முணுமுணுத்தாள். மேடையில் லியோ அந்த திட்டத்தை பற்றி ஆர்வத்துடன் விளக்கிக் கொண்டிருந்தான். இந்த இரட்டைச் சுருள் தொங்கு நடைபாதை எங்கள் காப்புரிமை பெற்ற முற்றிலும் அசல் வடிவமைப்பு. மேலும் சூரிய ஒளியிலிருந்து தூய ஆற்றலை உருவாக்கும் இந்த சோலார் பேனல் கண்ணாடிச் சுவர். இது முழுக்க முழுக்க எங்கள் சிந்தனையில் உருவானது. உண்மையான அசல் படைப்பு. பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருந்த ஈதன் குளிர்ந்த சிரிப்பை உதிர்த்தான். அவன் தன் கைபேசியை எடுத்து திரையில் மிக வேகமாக தட்டினான். சிஸ்டம் கமாண்ட். ஹாலின் பிரதான ப்ரொஜெக்டர் சிஸ்டத்தை ஹேக் செய்யவும். இணைப்பு வெற்றி பெற்றது. நீங்க காப்பி பேஸ்ட் விளையாட்டை இவ்வளவு ரசிப்பதால் அனைவருக்கும் முழு உண்மையும் தெரியட்டும். மேடையில் லியோ தனது விளக்கத்தின் உச்சகட்டத்தில் இருந்தான். இதற்காக எனது குழு 6 மாதங்கள் கடுமையான இடைவிடாத உழைப்பை செலுத்தியது. இது உலகில் முற்றிலும் தனித்துவமான வேறெங்கும் இல்லாத வடிவமைப்பு. சரியான நேரத்தில் அந்த பிரம்மாண்டமான திரை பலமாக மின்னியது. பிறகு 2ஆக பிளந்தது. இடது பக்கம் அவர்களின் சிட்டி ஓயாசிஸ் விளக்கக்காட்சி ஓடிக்கொண்டிருக்க, வலது பக்கம் 3 மாதங்களுக்கு முன்பு வான்ஸ்குரூப் அலுவலக கூட்டத்தின் வீடியோ ஒளிபரப்பத் தொடங்கியது. அந்த வீடியோவில் வான்ஸ்குரூப் வடிவமைப்பு குழு அதே வரைபடங்களில் வேலை செய்யும் காட்சிகள் தெளிவான நேர முத்திரையுடன் தெரிந்தன. அந்த முழு அரங்கமும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தது. பிறகு பெரும் கூச்சலுடன் குழப்பத்தில் மூழ்கியது. இருங்க, அது வான்ஸ்குரூப்பின் பழைய வடிவமைப்பு அல்லவா? வண்ணங்கள் கூட அப்படியே இருக்கிறதே. இது அப்பட்டமான திருட்டு. வேன்கார்ட் கேபிடல் போன்ற ஒரு பெரிய நிறுவனம் இவ்வளவு கேவலமான காரியத்தை செய்யும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மேடையில் இருந்த லியோவின் குரல் யாரோ அவன் கழுத்தை நெரிப்பது போல் திடீரென அடைத்தது. அவன் திரையை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். அவனுடைய சட்டை முழுவதும் வேர்வையில் நனைந்திருந்தது. என்ன இது? இங்கே என்ன நடக்கிறது? யார் திரையை மாற்றியது? எதையாவது செய்யுங்கள். கணினி தானாகவே இயங்குகிறது. இது வைரஸ் என்று நினைக்கிறேன். அவர்கள் கேபிள்களை பிடுங்குவதற்குள் ஒரு திருடனின் கல்லறையில் எழுதுவது போல பெரிய சிவப்பு நிற எழுத்துக்கள் திரையில் மின்னின. நீங்கள் மற்றவர்களிடம் பிச்சை எடுக்கும்போது உங்கள் சொந்தத்தன்மை செத்துவிடுகிறது. திரை கருப்பாக மாறி மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்ததும் ஈதன் தன் இருக்கையில் வசதியாக அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் தன் போனை பையில் வைத்துவிட்டு எலனா கொடுத்த புதினா மிட்டாயை எடுத்து மெல்ல ஆரம்பித்தான். அது என்ன? ஒளிபரப்பு ஹேக் செய்யப்பட்டதா? எலனா நம்ப முடியாமல் திரையை பார்த்தாள். அவள் மனதிலிருந்த கோபம் அனைத்தும் சட்டென்று மறைந்து போனது. இப்படித்தான் மேடையை அமைக்க வேண்டும் என்று ஈதன் புதினா மிட்டாயை மென்றபடி சொன்னான். பேராசிரியர் கிளார்க்கை பாருங்கள். அவர் முகம் பச்சை நிறமாக மாறிவிட்டது. அவர் நடுவர் குழுவில் அமர்ந்திருந்தது சரியாக இருந்தது. பேராசிரியர் கிளார்க் மின்சார நாட்காலியில் அமர்ந்திருப்பது போல நடுங்கிக் கொண்டிருந்தார். அவர் லஞ்சம் வாங்கிக் கொண்டு வேன்கார்ட் கேபிடலுக்கு அதிக மதிப்பெண் வழங்க தயாராக இருந்தார். ஆனால் இப்போது திருட்டுக்கான மறுக்க முடியாத ஆதாரம் நூற்றுக்கணக்கான மக்கள் முன்னிலையில் அம்பலமாகிவிட்டது. அவர் இப்போது வேன்கார்ட் கேபிடலுக்கு ஆதரவளித்தால் நாளை காலைக்குள் அவருடைய பெயர் கெட்டுவிடும். பேராசிரியர் கிளார்க் தனது பீதியை அடக்கிக் கொண்டு மைக்ரோஃபோனை எடுத்தார். வேன்கார்ட் கேபிடல் திட்டத்திற்கு எதிராக கடுமையான புகார்கள் எழுந்துள்ளன. எனவே அவர்களின் விண்ணப்பம் குறித்த எங்கள் முடிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. அடுத்ததாக வான்ஸ் குழுமம். ட்ரெண்ட் தோற்றுப்போன நாயைப் போல மேடையிலிருந்து இறங்கிச் சென்றான். அவன் ஈதனை தாண்டிச் சென்றபோது அவன் கண்கள் கொடிய விஷப்பாம்பை போல மின்னின. சிறு பிள்ளைத்தனமானவனே, இதற்கு பின்னால் நீதான் இருக்கிறாயா? இரு, உனக்கு இருக்கிறது. நீ இந்த கதவுகளை விட்டு வெளியே வந்த அடுத்த நொடி உன் உடலை தெருவில் கிடக்க வைப்பேன். சொன்னதைச் செய்வேன். ஈதன் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. இப்படியா இப்போது மன்னிப்பு கேட்கிறாய்? உன்னிடம் கூடுதல் டிஷ்யூ பேப்பர் வைத்துக்கொள் நண்பா. நீ அழத் தொடங்கும்போது அசிங்கமாக இருப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை. எலனா வான்ஸ் ஒரு நீண்ட மூச்சை எடுத்துக்கொண்டு எழுந்தாள். அந்த நொடியில் அந்த அறையில் இருந்த அனைவரும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர். சிலர் அவளுக்காக வருத்தப்பட்டனர். சிலர் வேடிக்கை பார்க்க வந்தனர். மற்றவர்கள் அவளை சந்தேகத்துடன் பார்த்தனர். வெளிப்படையான காப்புரிமை திருட்டு விவகாரத்திற்குப் பிறகு வான்ஸ் குழுமம் அடுத்து என்ன புதிய கருத்தை முன்வைக்கப் போகிறது என்று அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். எலினா மேடைக்கு நடந்து வந்தாள். அவள் கையில் எந்த ஃபிளாஷ் டிரைவோ அல்லது ஆவணங்களோ இல்லை. அவள் அமைதியாக மேடையின் மையப்பகுதிக்குச் சென்றாள். ஸ்பாட்லைட் அவள் மீது பட்டபோது முடிசூட்டப்படவிருக்கும் ராணியைப் போல அவள் ஜொலித்தாள்.
இரட்டை மேற்கோள் குறி. கண்ணியமிக்க விருந்தினர்களே என்று எலினா தனது குளிர்ச்சியான மற்றும் உறுதியான குரலில் பேசத் தொடங்கினாள். நீங்கள் அனைவரும் சிட்டி ஒயாசிஸ் என்ற விளக்கக்காட்சியை இப்போதுதான் பார்த்தீர்கள். அது முற்றிலும் உண்மைதான். அந்த திட்டம் வான்ஸ் குழுமத்தால் நிராகரிக்கப்பட்ட ஒரு குப்பை. நாங்கள் அதை ஏன் குப்பையில் எறிந்தோம் தெரியுமா? ஏனென்றால் அந்த வடிவமைப்பு முற்றிலும் காலாவதியானது மற்றும் பயனற்றது. அந்த மண்டலம் முழுவதும் உடனடியாக குழப்பத்தில் மூழ்கியது. காலாவதியானது. அந்த திட்டம் திருடப்பட்டதாக இருந்தாலும் தொழில்துறை தரநிலைகளின்படி அது ஒரு தலைசிறந்த படைப்பாகவே இருந்தது. உங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பாத எலினா மேடைக்கு கீழே நின்று கொண்டிருந்த ஈத்தனை பார்த்தாள். ஈத்தன், நாம் தொடங்குவோம். ஈத்தன் அவளுக்கு உறுதியாக தலையசைத்தான். அவன் அந்த வெள்ளி உலோக பெட்டியை திறந்தான். ஆனால் ப்ளூபிரண்டுகளுக்கு பதிலாக ஒரு சாட்லாக் திரையில் தோன்றியது. தலைவரே, வேலை முடிந்தது. தரவுகள் அழிக்கப்பட்டுவிட்டன. எலினா வான்ஸின் கதை முடிந்தது. அலுவலகம் முழுவதும் ஒரு மரண அமைதி நிலவியது. ஒவ்வொரு வடிவமைப்பாளரும் லியோவை அங்கேயே வைத்து தீர்த்துக்கட்டும் ஆத்திரத்துடன் பார்த்தனர். அவன் முகம் விகாரமாக மாறியது. அவன் கட்டுப்படுத்த முடியாமல் நடுங்கத் தொடங்கினான். இது ஒரு சதி. இந்த டெலிவரி பையன் என்னை சிக்க வைக்கிறான். துரோகத்தால் எலினா ஆழமாக பாதிக்கப்பட்டாலும் அவள் தயங்கவில்லை. அவள் உடனடியாக பாதுகாப்பு படையினரை அழைத்து அவனை வெளியேற்றச் சொல்லி போலீசுக்கும் போன் செய்தாள். ஏற்கனவே பொறுமையை இழந்திருந்த பாதுகாப்பு படையினர் ஓடிவந்து லியோவை தரையில் தள்ளி பிடித்துக் கொண்டனர். இரட்டை மேற்கோள் குறி. எலினா, என் மீது கை வைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? எனது வடிவமைப்பு குழு இல்லாமல் நாளை உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இருக்கட்டும், இதிலிருந்து நீ எப்படி வெளியே வருகிறாய் என்று பார்ப்போம். லியோ கதவை நோக்கி இழுத்துச் செல்லப்படும்போதும் ஒரு பைத்தியக்காரனைப் போலச் சிரித்தான். துரோகியை கண்டுபிடித்தது மனநிறைவை தந்தாலும் ப்ளூபிரண்டுகள் முழுமையாக அழிந்திருந்தன. அலுவலகத்தில் மீண்டும் அந்த சோகமான அமைதி திரும்பியது. தொழில்நுட்ப தலைவர் நடுங்கும் குரலில் பேசினார். இரட்டை மேற்கோள் குறி. நண்பா, சர்வர்களை மீட்டெடுத்தது போல டிசைன்களையும் உங்களால் திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியாது என்று நான் தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னேன். அவன் ஹார்ட் டிரைவ்களை முழுமையாகச் சிதைத்துவிட்டான்.